இங்க நம்ம ஹீரோ தன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் நினைச்சு வேற ஒரு பொண்ணை கட்டி பிடிச்சிடுறான். தான் பண்ணது தப்புன்னு தெரிஞ்சதும் மன்னிப்பு கேட்டுடுறான். அந்த பொண்ணோட அண்ணன் ஒரு பெரிய டான். அவன் நம்ம ஹீரோவை கொலை பண்ண வரான். ஹீரோ எவ்வளவு தடுத்து பார்த்தும் அவன் சொன்னதை கேட்காததுனால அந்த பொண்ணோட அண்ணனை அடிச்சிடுறான். அதனால அவன் கோமாக்கு போயிடுறான். இப்ப இந்த விஷயம் தெரிஞ்ச அந்த பொண்ணோட அப்பா ஹீரோ கொல்றதுக்கு தேடிட்டு இருக்கிறப்ப ஹீரோ நேரா அந்த ஹாஸ்பிட்டலுக்கே போய் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கிறான். அதுக்கு அவர் என் பையன் சரியாயி வந்தது உன்னை கொன்னுடுவாங்கிறாரு. இப்ப ஐசியூக்குள்ள போன ஹீரோ அவன் உடம்புல இருக்க சுழுக்கெல்லாம் எடுத்துட்டு அவனுக்கு மாத்திரையை கொடுத்துட்டு இவன் 24 மணி நேரத்துல சரியாயிருவான், கூட்டிட்டு வா நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு போயிடுறான். அடுத்த நாள் சண்டை நடக்குது. மறுபடியும் ஹீரோ அவனை அடிச்சு போட்டுடுறான். மறுபடியும் அவனை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்க. ஹீரோ போய் அவனை சரி பண்றாரு. ஆனா அவனோ இதுக்கப்புறம் என்னால சண்டை போட முடியாதுன்னு சொன்னதுனால அவனோட அப்பாவே அவனை கொன்னுடுறாரு. ஏன்னா அவனோட அப்பா ரொம்பவே மோசமானவன். இந்த கிராமத்தை அவன் அடிமையா வச்சிருப்பான். அவனை அழிக்கிறதுக்காக தான் அந்த கிராமத்துல இருக்கிறவங்க ஹீரோ ஏமாத்தி இங்க கூட்டிட்டு வந்திருப்பாங்க. இந்த விஷயம் தெரிஞ்ச ஹீரோ அவன் கூட சண்டை போட்டு அவனை தூண்ல கட்டி வச்சு அந்த ஊர் மக்களை கொளுத்த சொல்றாரு. ஆனா அந்த ஊர் மக்களுக்கும் அவனை கொலை பண்ண மனசு இல்லாம விட்டுட்டு போயிடுறாங்க. அப்ப அங்க இருக்கிற புறா ரெக்கையில நெருப்பு பட்டு அந்த நெருப்பு இவன் மேல பட்டு அந்த மோசமானவன் இறந்து போயிடுறான்.